என் அன்பார்ந்த பெற்றோர்களே, மாணவர்களே, ஆர்டர் ஆர்டர் ஆர்டர். கனம் நீதிபதி அவர்களே, மிலாட், யுவர் ஆனர். எங்கேயோ கேள்விப்படாமல் இருக்குல்ல? கோர்ட்டுக்கு போயிருந்தீங்களான்னா இதெல்லாம் நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க, அல்லது சினிமாவில் இதெல்லாம் நீங்கள் பார்த்துருக்கலாம், கோர்ட் சீன். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்? சட்டத்துறை, லீகல் ப்ரொஃபஷன், அதில் என்ன ஸ்கோப் எல்லாம் இருக்குது அப்படின்னு பார்க்க போகிறோம். ஒரு காலத்தில், அட்லீஸ்ட்டு நான் படித்த காலத்தில் 1960s என்ன சொல்லுவாங்கன்னா, முதல்ல லா காலேஜில் ஒரு சீட் போட்டு வச்சுரு, வேறு எங்கேயும் கிடைக்கலன்னா அதில் போய் சேர்ந்துடலாம் அப்படின்பாங்க. எங்கள் குடும்பமே ஒரு அட்வொகேட் குடும்பம். நான் அட்வொகேட், எங்கள் அப்பாவுக்கு அப்பா, அவருடைய அப்பா, 4 தலைமுறையாக நாங்கள் வக்கீலாக இருக்கோம். ஆனால் அண்மை காலங்களில் இந்த சட்டத்துறை எந்த அளவிற்கு வளர்ந்து விட்டதுன்னு எத்தனை பேருக்கு தெரியும்னு தெரியல. ஒன்று கேட்டிங்களேன்னா, ஒரு காலத்தில் இந்த சட்டத்துறையில் படித்தவங்க தான் பெரிய பெரிய பதவியெல்லாம் அடைஞ்சாங்க. நான் ஒரு சின்ன ரிசர்ச் பண்ணேன், பட்டப்படிப்பு படித்து எத்தனை உலக தலைவர்கள் இருந்திருக்காங்கன்னுட்டு. பராக் ஒபாமா, மகாத்மா காந்தி, நெல்சன் மண்டேலா, ஆப்ரஹாம் லிங்கன், நம்ம சுதந்திர இயக்கத்தின் போது டாக்டர் ராஜேந்திர பிரசாத், பால் கங்காதர் திலக், லாலா லஜ்பத் ராய், ராஜாஜி, அம்பேத்கர். சிங்கப்பூரை பொறுத்தவரையில் லீ குவான் யூ என்ற பிரைம் மினிஸ்டர் 1959 1990 வரையில் பிரைம் மினிஸ்டராக இருந்தார். அவர் தான் சிங்கப்பூருக்கு ஒரு பெரிய ஒரு ரெக்கக்னிஷனை வாங்கி கொடுத்தவர். இன்றைக்கு சிங்கப்பூர் ஒரு பெரிய நாடாக, ஒரு வளமான நாடாக இருக்கிறது என்ற அந்த லீ குவான் யூ. அப்படி எங்கே போய் பார்த்தாலும் இந்த சட்டம் படித்தவர்களுடைய ஆதிக்கம் இருந்திருக்கிறது. அந்த துறையை பற்றி நாம் இன்றைக்கி பார்க்க போகிறோம். முதல்ல எக்கனாமிக்ஸில் டிமாண்ட் அண்ட் சப்ளை என்ற ஒரு தத்துவம் உண்டு. எந்த துறையில் அதிகமாக டிமாண்ட் இருக்க போகிறதுன்னு யோசனை பண்ணும்பொழுது, டிமாண்ட் அதிகமாக இருக்குது, சப்ளை குறைவாக இருக்குது அப்படின்னா அந்த துறையில் தான் நம்ம போகணும், அந்த பொருள் தான் நம்ம உற்பத்தி பண்ணணும். இப்போது இந்த சட்டத்துறை அதில் எந்த அளவுக்கு டிமாண்ட் இருக்குதுன்னு சில புள்ளி விவரங்களை தேடி எடுத்தேன். இந்தியாவை பொறுத்தவரையில் இன்றைக்கி பல நீதிமன்றங்கள் இருக்குது இல்லையா? சுப்ரீம் கோர்ட் ஆரம்பித்து ஹைகோர்ட்டு, அப்புறம் லோவர் கோர்ட்டெலாம் பார்க்கும் பொழுது பல நீதிமன்றங்கள். இந்த நீதிமன்றங்களிலலாம் எவ்வளோ கேஸஸ் பெண்டிங் இருக்குதுன்னு பார்த்தா 4 கோடி கேஸஸ் பெண்டிங் இருக்கான். எவ்வளவு? 4 கோடி. அது சுப்ரீம் கோர்ட்டில் ஆரம்பித்து ஹைகோர்ட்டு, லோவர் கோர்ட்டு, கம்ப்ளீட். இந்த தகவலை மினிஸ்ட்ரி ஆஃப் லா அண்ட் ஜஸ்டிஸ் பார்லிமெண்ட்டில் தகவலாக கொடுக்குறாங்க. யோசனை பண்ணி பாருங்கள், இந்த 4 கோடி கேஸை நடத்தி முடிக்கிறதுக்கு எவ்வளவு ஜட்ஜஸ் தேவைப்படும், எத்தனை நீதிமன்றங்கள் தேவைப்படும், எத்தனை அட்வொகேட் தேவைப்படுவாங்க, கொஞ்சம் யோசனை பண்ணி பாருங்கள். சரி, வேக்கன்சிஸ் அப்படின்னு பார்த்தீங்களான்னா, சுப்ரீம் கோர்ட்டில் மொத்தம் 34 ஜட்ஜஸ் இருக்கணும். ஆனால் இன்றைக்கி 27 ஜட்ஜஸ் தான் இருக்காங்க. 7 வேக்கன்சி இருக்காங்க சுப்ரீம் கோர்ட்லேயே. ஹைகோர்ட் அப்படி பார்த்தீங்களான்னா, சாங்ஷன்டு ஸ்ட்ரென்த் எவ்வளவுன்னா 1080 ஜட்ஜஸ் இருக்கணும். ஆனால் இன்றைக்கி 661 ஜட்ஜஸ் தான் இருக்காங்க. எவ்வளோ வேக்கன்சி இருக்குது? 419 வேக்கன்சி. அதாவது 40% குறைவாகவே தான் இன்றைக்கி ஜட்ஜஸ் இருக்காங்க. திஸ் 40% லெஸ் கெப்பாசிட்டி தான் இயங்கி கொண்டிருக்கிறார்கள். சரி, ஜட்ஜஸ்லாம் இவ்வளவு குறைவாக தான் இருக்காங்க அப்படின்னா, இந்த 4 கோடி கேஸை அடுத்த 10-20 வருடங்களில் குறைக்கணும். அது மட்டுமல்ல, பொதுவாகவே மக்களுக்கு தன்னுடைய உரிமைகளை காத்துக்கொள்ள வேண்டும் என்ற ஒரு அவேர்னஸ் அதிகமாகிடுச்சு. அதனால் லிட்டிகேஷனும் அதிகமாகி போயிட்டே இருக்குது. இன்னும் கொஞ்சம் நேரத்தில் பார்க்க போகிறோம் எந்தெந்த பொது துறைகளிலெல்லாம் இந்த சட்டத்தின் தாக்கம் இருக்கிறது என்று பார்க்க போகிறோம். லோவர் கோர்ட்டு பொறுத்தவரையில் நம்ம ஏற்கனவே சுப்ரீம் கோர்ட் பார்த்தோம், 7 ஜட்ஜஸ் வேக்கன்சின்னு பார்த்தோம். ஹைகோர்ட்டில் 40% வேக்கன்சி இருக்குதுன்னு பார்த்தோம். லோவர் கோர்ட், அதாவது டிஸ்ட்ரிக்ட் மினிஸ்ட்ரிப் கோர்ட்டு, சப்கோர்ட்டு, டிஸ்ட்ரிக்ட் கோர்ட்டு, இதெல்லாம் பார்க்கும்பொழுது சாங்ஷன்டு ஸ்ட்ரென்த் எவ்வளோன்னா கிட்டத்தட்ட 24,250 போஸ்ட் இருக்கணும். ஆனால் இப்போ எவ்வளோ வேக்கன்சி இருக்குது அப்படின்னா 4,900
பொசிஷன்ஸ் வேக்கண்ட். இந்த 4 கோடி கேசஸையும், அது மட்டுமல்ல புதிதாக வரக்கூடிய கேஸுகளையும் சமாளிக்கணும். எத்தனை கோர்ட் வேணும், அதில் எத்தனை பேர் வேலைக்கு இருக்கணும், எத்தனை ஜட்ஜஸ் வேணும், எத்தனை லாயர் வேணும், கொஞ்சம் யோசனை பண்ணி பாருங்கள். இதுதான் இந்த டிமாண்ட் அண்ட் சப்ளை என்று நான் சொன்னேன். சரி, இன்னொரு புள்ளி ஒரு எடுத்து பார்த்தேன். இந்திய பாப்புலேஷனில், ஜனத்தொகையில் எத்தனை பேருக்கு எத்தனை லாயர்ஸ் இருக்காங்கன்னு பார்த்தா 1800 பேர்களுக்கு ஒரு லாயர். எவ்வளோ சொன்னேன்? 1800 பேர்களுக்கு ஒரு லாயர். ஆனால் இதுவே அமெரிக்காவில் போய் பார்த்தீங்களன்னா 200 பேர்களுக்கு ஒரு லாயர். 200 பேர்களுக்கு ஒரு லாயர் அங்கே, 1800 பேர்களுக்கு ஒரு லாயர் இங்கே. அதனால தான் அமெரிக்காவில் போய் பார்த்தீங்களான்னா அந்த லீகல் அவேர்னஸ் ரொம்ப அதிகமாகிடுச்சு. ஒரு பொருளை வாங்கினா அந்த பொருள் சரியாக திருப்தி இல்லை அப்படின்னா அவர் கோர்ட்டுக்கு போயிடுவார். அதனால தான் அங்கே எந்த ஒரு பொருளை விற்கிறதா இருந்தாலும், எந்த ஒரு சர்வீஸ் கொடுக்கறதா ரொம்ப ரொம்ப ஜாக்கிரதையாக இருப்பாங்க. சரி, டாக்டர்ஸ் எடுத்து பார்த்தீங்களன்னா வேர்ல்டு ஹெல்த் ஆர்கனைசேஷன் WHO சொல்லுவாங்க. அதில் என்ன சொல்கிறாங்க, 1:1000 இருக்கணுன்றாங்க. அதாவது 1000 பேர்களுக்கு ஒரு டாக்டர். இந்தியாவில் 1450க்கு ஒரு டாக்டர் இருக்காங்க. ஆக WHO சொன்னது கிட்டத்தட்ட இங்கே இருக்கிறது. ஆக சட்டத்துறையை பொறுத்தவரையில் பெரிய டிமாண்ட் இருக்கிறது. அது மட்டுமல்ல, நமக்கு பலவிதமான தேவைகள் இருக்கு இல்லையா? இப்போது உடம்பு சரியில்லையா, நம்ம டாக்டர்கிட்ட போகிறோம். படிப்பு வேணுமா, ஒரு ஆசிரியரை நோக்கி நம்ம போகிறோம். ஒரு வீடு கட்டணுமா, அதுக்காக சிவில் இன்ஜினியர்ஸ் இருக்காங்க. ஒரு பொருளை உற்பத்தி பண்ணோமா, இன்ஜினியர்ஸ் இருக்காங்க. ஆனால் நமக்கு உரிமைகள் மறுக்கப்படும் போது எங்கே போவோம்? ஒரு வீடு கட்டுறீங்க, அதில் சரியாக கட்டி கொடுக்கல, லீக் இருக்குது, யார்கிட்ட போவோம்? ஒரு ஃப்ரிட்ஜோ வாஷிங் மிஷினோ வாங்குறீங்க, அது சரியாக இயங்கலை, அந்த கம்பெனிக்கு டெலிஃபோன் பண்ணுறீங்க, கண்டுக்காமல் விட்டுறாங்க, எங்கே போவீங்க? உங்கள் வீட்டுக்கு பக்கத்தில் ஒருத்தர் இருந்துக்கிட்டு நியூசன்ஸ் பண்ணுறாரு, ஒரே சத்தம் போட்டுக்கிட்டு இருக்காரு, எங்கே போவீங்க? அது மட்டும் இல்லை, உங்களுக்கு அடிப்படையான ஜீவாதார உரிமைகள்லாம் மறுக்கப்படுது, யார்கிட்ட போய் கேட்பீங்க? இல்லை நமக்குள்ளே ஏதோ ஒரு பிரச்சனை வருது, அந்த பிரச்சனையை எங்கே போய் நம்ம தீர்த்துப்போம்? இல்லை உங்களை யாரும் அடிச்சிடுறாங்க, இல்லை தாக்கிடுறாங்க, இல்லை உங்கள் ப்ராப்பர்ட்டியில் என்க்ரோச் பண்ணிடுறாங்க, அத்துமீறிடுறாங்க, யாரை போய் கேட்போம்? இந்த இடத்துல தான் இந்த சட்டம் என்ற ஒரு துறை வருகிறது. இந்தியாவில் எத்தனை லா காலேஜஸ் இருக்குன்னு யோசனை பண்ணி பாருங்கள். 900 லா காலேஜ், 900 லா காலேஜ், இவைகளெல்லாம் ப்ரைவேட்லி ஃபண்டட் லா காலேஜ். இதை தவிர நேஷ்னல் லா யூனிவர்சிட்டிஸ் என்று 23 யூனிவர்சிட்டிஸ் இருக்கிறது. நான் ஏற்கனவே சொன்னேன், ஒரு புத்தகத்தை பற்றி சொன்னேன். இந்த நியூ இண்டியன் எக்ஸ்பிரஸ் இவங்க இந்த ரிசர்ச் பண்ண பேப்பர் பிரகாரம் எடுத்து பார்த்தீங்களன்னா, லாயர்ஸ், அதாவது சட்ட படிப்பு படித்து வந்தவர்களுக்கு தான் இந்த புத்தகத்திலேயே இருக்கக்கூடிய பல துறைகளில் மிக அதிகமான சம்பளம் என்று இவர்கள் போட்டிருக்கிறார்கள். ஒரு இன்ஜினியர் படிச்சுட்டு வந்தால் என்ன, ஒரு 40,000 ரூபாய் 50,000 ரூபாய் கிடைக்குமா? ஒரு ஒரு டாக்டர் படிச்சு வர எவ்வளோ கிடைக்கும்? ஒரு டீச்சராக வராங்க எவ்வளோ கிடைக்கும்? இதில் என்ன போட்டிருக்காங்க, சட்டத்துறையில் படிச்சுட்டு வந்தவங்களுக்கு மாதத்திற்கு 1,00,000 ரூபாய் மினிமம் சம்பளம் கிடைக்கிறது. ஆனால் எங்கே நம்ம படிக்கிறோன்றது முக்கியம். எந்த சட்ட கல்லூரியில் நம்ம படிக்கிறோன்றது ரொம்ப ரொம்ப முக்கியம். அதுக்கு தான் அந்த நேஷ்னல் லா யூனிவர்சிட்டிஸ் சொன்னேன்ல, 23 இருக்குல்ல, அதில் போய் நம்ம படிக்கணும். அதில் போய் படித்தா அதனுடைய மார்க்கெட் வேறு. செல்ஃப் ஃபைனான்ஸ்டு ப்ரைவேட் லா காலேஜஸில் படித்தா அதனுடைய மார்க்கெட் வேறு. அதாவது இப்போது ஐஐடி இருக்கிறது, அப்போ கவர்மெண்ட் இன்ஜினியரிங் காலேஜஸ் இருக்கிறது, அதே மாதிரி மெடிக்கல் காலேஜ் பார்த்திங்களன்னா தனியார் மருத்துவக் கல்லூரிகள் இருக்கின்றன, அரசு மருத்துவக் கல்லூரி இருக்கிறது. அங்கே எந்த கல்லூரியில் படிக்கிறோமோ அதுக்கு தகுந்த மாதிரி தான் மார்க்கெட் வேல்யூ. அதனால் இந்த நேஷ்னல் லா யூனிவர்சிட்டிஸ், பெற்றோர்களே மாணவர்களே, இப்போ நான் சொல்லக்கூடிய கருத்துக்கள் எல்லாம் கண்டிப்பாக பாருங்கள், தொடர்ந்து பாருங்கள். இந்த யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். படிப்பு, வேலை சம்பந்தப்பட்ட பல பதிவுகளை நான் ஏற்றிக்கொண்டு வருகிறேன்.
இந்த நேஷ்னல் லா யூனிவர்சிட்டிஸ் எப்படி கொண்டு வந்தாங்க அப்படின்னு பார்த்தீங்களான்னா, பார் கவுன்சில் ஆஃப் இந்தியா என்று ஒரு அமைப்பு இருக்கிறது. அந்த பார் கவுன்சில் ஆஃப் இந்தியா என்ன யோசனை பண்ணாங்கன்னா, இந்தியாவில் இருக்கக்கூடிய சட்டத்துறையில் மாற்றங்களை கொண்டு வரணும், தரமான அட்வொகேட்ஸு, தரமான நீதிபதிகள் கொண்டாடணும் என்பதற்காக கொண்டு வந்தது தான் இந்த நேஷ்னல் லா ஸ்கூல்ஸ். இதில் முதல்ல வந்தது எங்கேன்னா பெங்களூரில் ஃபஸ்ட்டு பேட்ச் அவங்க 1988 அவங்க ஃபஸ்ட்டு பேட்சை ரிலீஸ் பண்ணாங்க. இதுதான் இந்த நேஷ்னல் லா யூனிவர்சிட்டியினுடைய ஆரம்பம். சரி, எதுக்காக இதை கொண்டு வந்தாங்கன்னா, இப்போ நான் ரிசர்ச் பண்ணுறதுனா இது படிக்கிறேன், உங்களுக்கு நீங்களும் போய் பார்க்கலாம், அந்த சர்ச் இன்ஜின்ஸில் பார்க்கலாம். தி கன்சோர்டியம் ஆஃப் நேஷ்னல் லா யூனிவர்சிட்டிஸ் was established on 19th August 2017 with the aim of improving the standard of legal education in the country and judicial system through legal education. சட்டத்துறையில் படிப்பில் தரமான படிப்பு கொண்டு வரணுன்றதுக்காக 2017 ஆகஸ்ட் 19 இந்த கன்சோர்டியமை அவங்க நியமிக்கிறாங்க. தி கன்சோர்டியம் aspires to facilitate better coordination. இந்த 23 நேஷ்னல் லா யூனிவர்சிட்டி இருக்கு இல்லையா, அவைகளுக்குள்ள ஒரு கோஆர்டினேஷன் கொண்டு வரதுக்கு தான் இந்த அமைப்பு கொண்டு வந்தாங்களாமா. சரி, இதில் எப்படி அட்மிஷன் பண்ணணும் அப்படின்னா, காமன் லா அட்மிஷன் டெஸ்ட், கிளாட். இந்த பதிவு நான் கிளாட்டை பற்றி பதிவு இல்லை, இந்த பதிவு சட்டப்படிப்பு படித்தால் என்ன வேலைகள்லாம் கிடைக்கும்ன்றதை பற்றிய பதிவு. பின்னால் நான் இந்த கிளாட்டை பற்றி தனியாக ஒரு பதிவு நான் போட போகிறேன். இந்த கிளாட் எக்ஸாம் எதோட ஒப்பிட்டு பார்க்கலாம் அப்படின்னா, இப்போ ஐஐடியில் போய் சேரணும் அப்படின்னா அதுக்கு ஒரு ஜேஇ என்ட்ரன்ஸ் எக்ஸாம் வைக்கிறாங்களா இல்லையா? மருத்துவக் கல்லூரியில் போய் சேரணும் அப்படின்னா நீட் எக்ஸாம் வைக்கிறாங்களா இல்லையா? ரைட். அதே மாதிரி சார்ட்டர்ட் அக்கௌண்டன்சி போனோன்னா ஒரு ஃபவுண்டேஷன் கோர்ஸ் கொடுக்குறாங்களா இல்லையா? அதே போல் இந்த கிளாட் எக்ஸாமை நீங்கள் எழுதணும். எப்போ எழுதலாம் அப்படின்னா, +2 முடிஞ்ச உடனே நீங்கள் இது ப்ரிப்பேர் பண்ணலாம். பின்னால் நான் போடக்கூடிய எபிசோடில் அதை பற்றி நான் விவரமாக நான் சொல்ல போகிறேன். சரி, இந்த கிளாட்டு படிச்சுட்டு இந்த 23 நேஷ்னல் லா யூனிவர்சிட்டியில் சேர்ந்த என்ன அட்வான்டேஜ்னா, பொதுத்துறை நிறுவனங்கள் இருக்குது இல்லையா, ஃபார் எக்ஸாம்பிள் ஓஎன்ஜிசி, அப்புறம் கோல் இண்டியா லிமிடெட், அப்புறம் ஸ்டீல் அத்தாரிட்டி, செயில் சொல்லுவாங்க, ஆயில் இண்டியா லிமிடெட், வங்கிகள், ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா, இது போன்ற இடங்களில் லா ஆஃபீஸர்ஸ் தேவைப்படுது. அந்த நிறுவனங்கள் எல்லாம் இந்த கிளாட் எழுதி இந்த நேஷ்னல் லா யூனிவர்சிட்டியில் படித்த அந்த கிராஜுவேட்டு தான் முன்னுரிமை கொடுப்பாங்களாமா. சரி, இந்த கிளாட் எழுதுறதுக்கு என்ன தகுதி? 12th ஸ்டாண்டர்ட் முடிஞ்ச உடனே எப்படி ஐஐடிக்கு நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணுறீங்களோ, எப்படி நீட்டுக்கு ப்ரிப்பேர் பண்ணுறீங்களோ, எப்படி சிஏ ஃபவுண்டேஷன் ப்ரிப்பேர் பண்ணுறீங்களோ அதே மாதிரி ப்ரிப்பேர் பண்ணணும். ஓகே, அதை பற்றி பின்னால் நம்ம பார்க்க போகிறோம். அப்போது அண்டர் கிராஜுவேட், போஸ்ட் கிராஜுவேட் ரெண்டுத்துக்குமே கிளாட் வேணும். எப்படி எம்பிபிஎஸ்ஸுக்கும் சரி இல்லை எம்எஸ் எம்டிக்கும் நீட் வேணுமோ அதே போல் தான் இது கூட. ரைட். சரி, என்ன பெனிஃபிட்? சரி, நான் எதுக்கு சார் வக்கீலுக்கு படிக்கணும் அப்படின்னா, இப்போது அதாவது கடந்த 20 ஆண்டுகளாக புது மவுஸ் வந்துருக்கு. ஏனென்றால் மக்களுக்கு தங்களுடைய உரிமையை பற்றி ஒரு அவேர்னஸ் வந்தாச்சு, ஒரு உணர்ச்சி வந்தாச்சு. எல்லாத்துக்கும் தன்னுடைய உரிமையை காப்பாற்றிக்கணும் என்று அவங்க ஆசைப்படுறாங்க. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நீங்கள் இந்த யூபிஎஸ்சி எக்ஸாம், தட் இஸ் ஐஏஎஸ் ஐபிஎஸ் எக்ஸாமில் பார்த்தீங்களன்னா, இந்த சட்டப்படிப்பு படித்தவங்களுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்குதுன்னு சொல்கிறாங்க. அது ப்ரிலிம்ஸாக இருக்கட்டும் இல்லை ஃபைனலாக இருக்கட்டும். அதில் என்னென்னலாம் கேட்குறாங்கன்னா, லா ஆஃப் டாட்ஸ், லா ஆஃப் கிரைம்ஸ், மர்கன்டைல் லா, கான்டெம்பரரி லீகல் டெவலப்மெண்ட், இதெல்லாம் படிக்கிறதுனால இந்த ப்ரிலிம்ஸ்லையும் சரி ஃபைனல்லையும் சரி சட்டப்படிப்பு படித்தவர்களுக்கு ஒரு ஈஸியாக இருக்குதுன்னு சொல்கிறாங்க. அதனால தான் என்னுடைய மாணவர்கள்கிட்ட நான் சொல்லிட்டு வரேன், நீங்கள் +1 +2 லீகல் ஸ்டடீஸ் எடுத்துங்கன்னா உங்கள் சிவில் சர்வீஸ் எக்ஸாமுக்கு முதல் படியை நீங்கள் தாண்டிட்டீங்கன்னு அர்த்தம் என்று சொல்லி கொண்டு வருகிறேன். சரி, வேறு எங்கெல்லாம் வேகன்சி இருக்குது? கார்ப்பரேட் ஹவுசஸ்ன்னு சொல்லுவாங்க, பெரிய பெரிய நிறுவனங்கள் இருக்காங்க இல்லையா, அதில் இந்த சட்டம் படித்தவர்களுக்கு வேலை இருக்கிறது. ஒரு டாக்குமெண்ட் எழுதணும், இல்லை ஒரு அக்ரிமெண்ட் போடணும், இல்லை டாக்குமெண்ட்டை பெருஸ் பண்ணணும்,
அந்த ஒரு ப்ராப்பர்ட்டி வாங்குறாங்க, அதில் என்னென்ன வில்லங்கங்கள் இருக்குமா, அல்லது இந்த கம்பெனிக்கு அகேன்ஸ்டாக கேஸ் போடலாம், அதை படித்து சொல்வதற்காக. ஸோ கார்ப்பரேட் ஹவுசஸ் அவங்களுக்கு பேர் என்னென்னா டிரான்சாக்ஷனல் லாயர்ஸ்னு பேர். அன்றாடம் அந்த நிறுவனம் பலவிதமான டிரான்சாக்ஷன் பண்ணுறாங்க இல்லையா, அதுக்கு சட்டத்தின் கண்ணிலிருந்து பார்க்கக்கூடிய ஒரு ஆஃபீஸர்ஸ் தேவைப்படுது. சரி, என்னென்ன ஃபீல்டு ஸ்பெஷலைசேஷன்லாம் பார்த்தீங்களன்னா, நான்லாம் படிக்கும்பொழுது ஐ ஸ்டடிட் லா இன் 1971 வச்சுக்கோங்களேன். அப்போல்லாம் சிவில் லா, கிரிமினல் லா, சிவில் கோர்ட்டில் ப்ராக்டிஸ் பண்ணுவாங்க, கிரிமினல் கோர்ட்டில் ப்ராக்டிஸ் பண்ணுவாங்க. மிஞ்சி போனால் ட்ரைபுனல்ஸ், சேல்ஸ் டேக்ஸு, இன்கம் டேக்ஸ் ட்ரைபுனல்ஸ். இப்போ பாருங்கள், நான் லிஸ்ட் கொடுக்குறேன் பாருங்கள். ஒன்று லிட்டிகேஷன், ஏற்கனவே சொன்ன மாதிரி சிவில் கேசஸ்ஸு, கிரிமினல் கேஸு, டாக்ஸேஷன், லேபர் லாஸ், தொழில் தகராறு, இது ஒரு பெரிய ஏரியா. அடுத்தது அண்மை காலங்களில் கார்ப்பரேட் லா, கார்ப்பரேட் கவுன்சில்னு இருக்காங்க. ஏற்கனவே சொன்ன பெரிய பெரிய நிறுவனங்களில் சட்டம் படித்தவர்களை அவங்க ஆஃபீஸராக எடுத்துக்கிறாங்க. சைபர் லாஸ், நீங்கள் அண்மை காலங்களில் பார்த்தீங்களன்னா ஃபேஸ்புக்கில் யாரையோ ஃபோட்டோ படித்து போட்டுடுறாங்க, இல்லை அதில் போயிட்டு பயமுறுத்துகிறாங்க, இதை நான் ஒன்று ஏற்றிடுவேன், இல்லாட்டா இது பணம் கொடு அப்படின்னு கேட்குறாங்க, இல்லை யாரை பற்றியும் அவதூறு சொல்லிடுறாங்க. சைபர் லாஸ். நீங்கள் பாட்டுக்கு பேசிட்டே இருக்கீங்க, உங்களை பற்றி ஏதோ ஒன்று வருது, இல்லை ஆபாசமான ஒரு படத்தை போடுறாங்க. சைபர் லாஸ், அது ஒரு பெரிய ஸ்பெஷலைசேஷன் இன்றைக்கு. இன்டர்நேஷ்னல் லா, உலகளாவிய அளவில் சட்டங்கள். ஃபார் எக்ஸாம்பிள், அண்மையில் இந்தியாவிலேருந்து ஒரு ஜேர்னலிஸ்ட் குல்பூஷன் யாதவ் என்ற ஒருத்தரை பாகிஸ்தான்காரங்க பிடிச்சிட்டு போயிட்டாங்க. அவங்க கொண்டு போய் பாகிஸ்தானில் பிணை கைதிகளாக வச்சாங்க. அவங்கள போய் கூட்டிட்டு வர்றதுக்கு நம்ம ஊர் கோர்ட்டுக்கெல்லாம் சரிப்பட்டு வராது. இன்டர்நேஷ்னல் கோர்ட் ஆஃப் ஜஸ்டிஸ் என்று இருக்குது. அங்கே நம்ம ஊர் வக்கீல் யார் போய் கூட்டிட்டு வந்தாங்க அப்படின்னா, ஹரிஷ் சால்வே என்ற சுப்ரீம் கோர்ட்டில் பெரிய அட்வொகேட், அவர் போய் கூப்பிட்டு வந்தாங்க. அது மட்டுமல்ல, என்ஜிஓஸ், நான் கவர்மெண்டல் ஏஜென்சிஸ் இருக்கிறது, மக்களுடைய ஜீவாதார உரிமைகளை காக்கணுன்றதுக்காக பல என்ஜிஓஸ், அதுக்கு அட்வொகேட் தேவைப்படுது, வக்கீல், அதுக்கு சட்டம் படித்தவர்கள் தேவைப்படுறாங்க. இப்போ நான் சொல்ல போகிறேன் பாருங்கள், மீடியா லீகல் ரிப்போர்ட்டிங் சொல்லுவாங்க. அதாவது இன்றைக்கி டிவி பார்த்தீங்களன்னா சட்டத்தை பற்றிய எவ்வளவு கேஸு. நீங்கள் ஒரு நியூஸ் பேப்பர் எடுத்து பாருங்கள், அது என்ன நியூஸ் பேப்பரோ தமிழோ ஆங்கிலமோ எடுத்து பார்த்தீங்களன்னா கிட்டத்தட்ட 2 பக்கங்களுக்கு சட்டத்தை பற்றிய செய்திகள் தான். முன்னெல்லாம் ஏதோ ஒரு கார்னரில் ஒரு சட்டத்தை பற்றி ஒன்று இருக்கும். இன்றைக்கி ஸ்போர்ட்ஸ் பேஜை விட அதிகமாக எது வருது, அந்த சட்டத்தை பற்றிய கேஸுகள். இதை ரிப்போர்ட் பண்ணுறது கோர்ட் ரிப்போர்ட்டர்ஸ் இருப்பாங்க, அவங்களுக்கு சட்டம் படிச்சிருக்கணும். இப்போது பலவிதமான கேஸு, அரசியல்வாதிகளை பற்றி கேஸு நடக்குது, இல்லை பலவிதமான சச்சரவுகள் இருக்குது இல்லையா, அது சுப்ரீம் கோர்ட்டில் நடக்கும், ஹைகோர்ட்டில் நடக்கும், இல்லை யாரையோ ஒருத்தர் அரெஸ்ட் பண்ணிவிடுவாங்க, அதுக்கு பெயில் கிடைக்குதா கிடைக்கலையா, இதெல்லாம் பார்க்குறது தான் அந்த சட்டத்தை படித்தவர்களுக்கு அந்த ரிப்போர்ட்டர்ஸ். ஃபேமிலி லா, இப்போது கணவன் மனைவிக்கு சண்டை வரலாம், இல்லை பார்ட்னர்ஸ் கூட சண்டை வரலாம், இல்லை பார்ட்னர்ஷிப்பில் சண்டை வரலாம், இல்லை பாக பிரிவினர் பிரச்சனைகள் வரலாம். இதை தீர்த்து வைப்பதற்காக கான்ஸ்டியூஷனல் லா என்று ஒன்று உண்டு இல்லையா, அடிப்படையான சட்ட புத்தகது இந்தியன் கான்ஸ்டியூஷன். அதில் நம்முடைய ஃபண்டமெண்டல் ரைட்ஸ், டைரக்டிவ் பிரின்சிபல்ஸ் ஆஃப் ஸ்டேட் பாலிசி, இதெல்லாம் இருக்குது இல்லையா, அதை பாதுகாத்து கொள்வதற்காக ரிட் ஜூரிஸ்டிக்ஷன் ஒன்று உண்டு. அதுக்கு ஹைகோர்ட்டில் போகலாம், சுப்ரீம் கோர்ட்டில் போகலாம், அங்கே போய் நம்மளுடைய திறமையை காமிக்கலாம். அட்மினிஸ்ட்ரேஷன் லா என்று ஒன்று உண்டு. அதாவது சட்டம் இயற்றுறாங்க பார்லிமெண்ட்டில், அதை நடைமுறைப்படுத்தும் பொழுது வரக்கூடிய பிரச்சனைகளுக்கு முடிவு காண்பதற்கு நம்ம சட்டம் படித்தவர்கள் தேவைப்படுது. லாஸ்ட் பட் நாட் த லீஸ்ட், இன்டெலெக்சுவல் ப்ராப்பர்ட்டி ரைட் என்று சொல்லுவார்கள். அதாவது ஒரு புக் எழுதுகிறாங்க, இல்லை ஒரு பேட்டன்ட் பண்ணிடுறாங்க. இப்போ ஒரு பர்டிகுலர் பொருளை நம்ம வாங்குகிறோம், அதே பொருளை ஒன்று டூப்ளிகேட் பண்ணக்கூடாது, அதுக்காக ஒரு சட்டத்துறை இருக்கிறது, அதில் நிறைய ஸ்கோப் இருக்கிறது. அப்படி நீங்கள் பார்க்கும் பொழுது எவ்வளவோ ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்கிறது இன்றைக்கி. அதனால தான் இந்த புத்தகத்தில் போட்டிருக்காங்க, இன்றைக்கி இந்தியாவை பொறுத்தவரையிலே மிக அதிகமாக சம்பளம் வாங்கக்கூடிய ஒரு துறை இருக்கிறது என்ற சட்டத்துறை. கடைசியில் ஒரே ஒரு விஷயம், இது ஒன்றும் நடைமுறைக்கு வரலை. இந்தியன் ஜுடிஷியல் சர்வீஸ் எக்ஸாம்னு ஒன்று வரப்போகுது. இந்தியன் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் சர்வீஸ், இந்தியன் போலீஸ் சர்வீஸ், இந்தியன் போஸ்டல் சர்வீஸ், இந்தியன் ரெவென்யூ சர்வீஸ்ன்னு இருக்க மாதிரி இந்தியன் ஜுடிஷியல் சர்வீஸ் எக்ஸாம், IJS. இது சட்டம் பார்லிமெண்ட்டில் பெண்டிங்காக இருக்குது, இன்னும் கொஞ்ச நேரம் பாஸ் பண்ணிடுவாங்கன்னு சொல்கிறாங்க. அது வந்தாச்சுன்னா
லோவர் கோர்ட்ஸ், தட் இஸ் ஒரு டிஸ்ட்ரிக்ட் முன்சிப், ஒரு சப்ஜட்ஜ், ஒரு டிஸ்ட்ரிக்ட் கோர்ட் ஜட்ஜ், டிஸ்ட்ரிக்ட் ஜட்ஜ், இல்லை ஹைகோர்ட் ஜட்ஜ் நேரடியாக இந்த சட்டம் படித்த மாணவர்கள் அதில் போய் படித்து காம்படிட்டிவ் எக்ஸாம் கிராக் பண்ணி அங்கே போய் உட்காரலாம். ஆக நாம் நினைக்கிற மாதிரி சட்டம் படித்தவர்களுக்கு அவ்வளோ மவுஸ் இல்லைன்ற காலமெல்லாம் போச்சு. அதெல்லாம் 40 ஆண்டுகளுக்கு முன்பு, 30 ஆண்டுகளுக்கு முன்பு. இன்றைக்கு ஃபாஸ்ட் டெவலப்பிங் ஃபீல்டு இருக்கிறது என்ற இந்த சட்டத்துறை. எனவே இந்த எபிசோடை நீங்கள் கம்ப்ளீட்டாக பாருங்கள். நான் சொல்கிறது நீங்கள் நம்பணும்னு இல்லை, நீங்களே சர்ச் பண்ணி பாருங்கள் சர்ச் இன்ஜின்ஸில். அதில் போய் பார்த்தீங்களான்னா மொத்த விவரங்களும் உங்களுக்கு கிடைக்கும். இந்த யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அடிக்கடி இது போன்ற பதிவேற்றங்களை நான் செய்து கொண்டே இருப்பேன். மீண்டும் அடுத்த எபிசோடில் பார்க்கலாம். நன்றி, வணக்கம்.